நம்ம அங்காளி பங்காளி நாடு பாகிஸ்தான்லாம் அங்கே நடக்கிற பிரச்சனைனால சோதனை மேல் சோதனைன்னு சொல்லி பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியா மட்டும் சாதனை மேல் சாதனையை படைச்சிட்டு வந்துட்டு இருக்கோங்க. ஆமாங்க, நம்ம இந்தியன் நேவி மிகப்பெரிய சாதனையை படைச்சு உலக நாடுகளை வாய புழக்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் அப்படி என்ன நம்ம இந்திய கடற்படை பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம இந்திய கடற்படையில் உள்ள முக்கியமான நீர்மூழ்கி கப்பல் தான் ஐஎன்எஸ் அரிகாட் அப்படின்ற கப்பல். இந்த கப்பலை கடந்த ஆகஸ்ட் மாதம் தான் நம்ம வந்து நம்மளோட கடற்படையில் வந்து இணைச்சோம். இப்படி இருக்கும்போது இந்த கப்பல் மூலமாக என்ன தெரியுமா சோதனை வந்து பண்ணியிருக்காங்க? இந்த நீர்மூழ்கி கப்பலில் இருந்து K4 மிசைலை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோவே வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை வந்து பார்க்கும்போது பயங்கர மாசாக வந்திருக்குங்க. ஏன்னா இந்த நீர்மூழ்கி கப்பலில் இருந்து இந்த அணு ஆயுத ஏவுகணையான K4 மிசைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 3500 கிலோமீட்டரில் உள்ள தன்னோட இலக்கை வந்து தாக்கி வந்து அழிச்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பார்த்து தான் எல்லாருமே இந்திய கடற்படையை பயங்கரமாக பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. 3500 கிலோமீட்டர் ரேஞ்சு அப்படின்னா இதை வச்சு நம்ம சீனா பாகிஸ்தான்னு 2 நாடுகளுக்குமே அச்சுறுத்தல் வந்து கொடுக்கலாமே. இனிமேல் எந்த நாடும் நம்மளை தொடக்கூட முடியாதுப்பா. வேற லெவல் சாதனையை நம்ம இந்திய கடற்படை வந்து பண்ணியிருக்கோன்னு இதை வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கப்பலை முழுக்க முழுக்க நம்மளோட உள்நாட்டிலே தயாரித்து ரீசெண்டாக தான் நம்ம கடற்படையில் வந்து இணைச்சிருக்கோம். அடுத்த கட்டமாக இதை வச்சு மிசைல்ஸே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. பார்த்தீங்களா, இது தாங்க உண்மையிலே வேற லெவல். ஏன்னா நீர்மூழ்கி கப்பலில் இருந்து அணு ஆயுத ஏவுகணையை சோதனை பண்ண நாடுகள் அப்படின்னா ரொம்பவே கம்மி தான். விரல் விட்டே எண்ணிடலாம். ரஷ்யா, அமெரிக்கா, சீனான்னு இது மாதிரி நாடுகள் தான் இந்த ஒரு சோதனையை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு லிஸ்ட்டில் நம்ம இந்தியாவும் இணைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம இந்தியாவோட DRDOவும் சரி, ஒவ்வொரு பாதுகாப்பு படையும் சரி, வாரம் படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி எதையாவது ஒன்று டெஸ்ட் பண்ணி சாதனையை படைச்சிக்கிட்டே இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்போ ஏன் இந்த ஒரு சோதனை முக்கியமான சோதனை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2016 நம்மளோட கடற்படையில் இணைக்கப்பட்ட அரிகாந்த் நீர்மூழ்கி கப்பல் தான் நம்ம கிட்ட வந்துருந்துச்சு. அந்த நீர்மூழ்கி கப்பலில் கூட நம்ம K15 மிசைல்ஸை தான் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த மிசைல்ஸோட ரேஞ்ச் வந்து வெறும் 750 கிலோமீட்டர் தான். அந்த மிசைல்ஸை வச்சு நம்ம பாகிஸ்தானுக்கு மட்டும்தாங்க அச்சுறுத்தலாக வந்திருக்க முடியும். பாகிஸ்தானை மட்டும்தான் வந்து தாக்க முடியும். ஆனால் இப்போ 3500 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படின்றப்ப இது வந்து முழுக்க முழுக்க நம்மளோட எதிரி நாடுகளுக்கே சவால் விடுற மாதிரி வந்திருக்கும். இதெல்லாம் வந்து சொல்லும்போது அரிகாந்துக்கும் அரிகாட்டுக்கும் என்ன வித்தியாசம் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்திய கடற்படையில் இருந்த நீர்மூழ்கி கப்பல்னா அது அரிகாந்த் நீர்மூழ்கி கப்பல் தான். அதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணி இதோட அட்வான்ஸ்டு வேர்ஷன் தான் வந்து அரிகாட்டு. அதுக்கப்புறம் அரிதமன் அப்படின்ற ஒரு நீர்மூழ்கி கப்பலையும் நம்மளோட இந்தியா வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து கூடிய சீக்கிரத்தில் இதையும் நம்மளோட கடற்படையில் இணைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்து நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு நீர்மூழ்கி கப்பலில் 5000 கிலோமீட்டர் ரேஞ்சை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு மிசைல்ஸை அந்த ஒரு நீர்மூழ்கி கப்பலில் வந்து பொருத்த போகிறாங்களாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம இந்தியன் நேவி அடுத்தடுத்து எவ்வளோ பெரிய சாதனைகளை வந்து பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா ஆகஸ்ட் மாதம் இந்த அரிகாட் நீர்மூழ்கி கப்பலை நம்ம இந்திய கடற்படையில் வந்து இணைக்கும் போது நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப பெருமையாக வந்து பேசினார். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தற்சார்பு பொருளாதார நாடாக வந்து மாறிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம நாட்டில் எல்லாத்தையுமே ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்ற திட்டத்தின் கீழே உள்நாட்டில் எல்லாத்தையுமே தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை வந்து நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு அவர் வந்து பேசியிருந்தார். அந்த மாதிரி பேசின கொஞ்ச நாள்லே இப்போ அதுக்கப்புறம் அந்த நீர்மூழ்கி கப்பலில் இந்த ஒரு மிசைலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது உண்மையிலே பெரிய விஷயம் தாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம சாதனை மேல் சாதனை படிக்கும்போது பாகிஸ்தான் ரொம்பவே நொந்து போயிடுவாங்க. ஏன்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஹைப்பர்சோனிக் மிசைலை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து உலக அரங்கில் ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து படைத்தோம். இதனால நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூட என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நம்ம வந்து குரூப் ஆஃப் எலைட் நேஷன்ஸில் நம்மளும் ஒரு மெம்பராக இணைஞ்சிட்டோம் அப்படின்னு மார்த்தட்டி சொல்கிற மாதிரி இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருந்தார். இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கு வயிறு எரியத்தானே செய்யும். அதனால கொஞ்ச நாள்ல எப்படி நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா, பாகிஸ்தானும் ஹைப்பர்சோனிக் மிசைலை டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி முயற்சிகளை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு நிறைய நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அவங்க கிட்ட அந்த டெக்னாலஜி இல்லைன்னா கூட சீனா கிட்ட இருந்து அந்த டெக்னாலஜி வாங்க போகிறாங்களாம்ப்பான்னு இது மாதிரிலாம் ஊடகங்களில் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்து பாகிஸ்தான் நெட்டிசன்ஸே கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி இங்கே உள்ள பிரச்சனையை சமாளிக்கவே முடியல,
இதில் உங்களுக்கு ஹைப்பர்சானிக் மிசைல் வேறு கேட்குதோ ஹைப்பர்சானிக் மிசைல்னு அந்த அளவுக்கு பாகிஸ்தானை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது இப்போ நம்ம இந்திய கடற்படை இவ்வளோ பெரிய ஒரு சாதனை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து பாகிஸ்தான் வயிற்றுல புளியை கரைக்கிற மாதிரி தாங்க வந்திருக்கும். இதுக்கு பாகிஸ்தான் என்ன சொல்ல போகிறாங்க, இதுக்கு பதிலாக என்ன முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.